மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப ஒண்ணு சேர்ந்துறீங்கல்ல. உங்கள என்ன பண்றேன்னு பாருங்க. ரோஹிணியோட நிச்சயதார்த்தத்துல என்ன நடக்க போகுதுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பரோட்டா கேக்குதா? பரோட்டா உங்களை நான் அந்த பரோட்டாவை எப்படி நிம்மதியா சாப்பிட விடுறேன்னு பாருங்க. வச்சிட்டீங்களா? இல்ல சீக்கிரம் வெச்சாச்சா? வெச்சிட்டேன். வெச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இரு பிரிக்கிறேன். அதுல நல்லா உட்காராதே. நல்லா உட்கார்ந்துகிட்ட சீக்கிரம் பிரிங்க. சீக்கிரம் பாவா. என்ன இவ்வளவு நேரமா சுறுசுறுப்பே இல்லாம பிரிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வேகமா பிரிங்க. பிரிங்க. குடுங்க. ஆஹா, என்ன வாசனை! வாசனை மூக்குல போன உடனே வயிறு பரோட்டா பரோட்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்கே. சீக்கிரம் அந்த குருமா பாக்கெட்ட ஊத்துறேன். கொடுங்க. இரு ஃபர்ஸ்ட் குருமா ஊத்துறதுக்கு முன்னாடி பரோட்டாவை பிச்சு போடணும்ல, அதுக்கப்புறம் குருமா ஊத்துவோம். இப்படி புடிச்சு இப்படி பிச்சு போட்டாச்சா? இதுக்கப்புறம் தான் குருமாவை அப்படியே மடசாரல் மாதிரி பரவலா ஊத்தணும். சரியா? புரியுதா? பாவா சீக்கிரம். பாவா இப்ப சாப்பிடலாம். சாப்பிடு. ஜாலி. அட கடவுளே, பரோட்டா சாப்பிடுற ஆசையில கை கழுவ மறந்துட்டேங்க. ஐயோ, நான் போய் நானே கையால உனக்கு கூட்டி விடுறேன். ஓகே தானே? அதுவும் சரிதான். ஓகே. என்னங்க, ஊட்டி விடுங்க. ஆதர, நம்ம வீட்டுல சந்தர்ப்ப சூழ்நிலையால நடக்கிறத வச்சு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆதர. ஆனா இப்ப அப்படி இல்ல ஆதர. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், மனசு தெளிவாக்கிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது உன்னால நடந்தா என்ன, என்னால நடந்தா என்ன? இதுக்கு போய் நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே. என்னன்னு சொல்றது? என்ன மன்னிச்சிரா ஆதர. என்ன ஆதர, எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்க? என்ன மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா? ஆமா. அப்படின்னா நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? ஆமா. பரோட்டா ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஊட்டி விடாம இருந்தா என்னால எப்படி மன்னிக்க முடியும்? அதனால்தான் நான் இன்னும் கோவமா இருக்கேன். ஊட்டி விடுங்க பாவா. பரோட்டாவா? யோ, ஊட்டி விடுங்க. ஊட்டுறேன். அப்புறம் டா வரும். சீக்கிரம். காட்டு. அக்கா, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உங்களை நான் மனசார பாராட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன். சத்தியமா சொல்றேன், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தான் என்னோட பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். சத்யா, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காம இங்க இருந்து போறியா? ஐயோ அக்கா, நான் கிண்டல்லாம் பண்ணல, நிஜமா உண்மையதான் சொல்றேன். நீங்க வேலைக்கு போனதுல இருந்து இந்த வீடே எவ்வளவு அழகா மாறிடுச்சு தெரியுமா? ஒரு ஆண் சம்பாதிக்கிறத விட ஒரு பெண் சம்பாதிக்கிறது தான் அந்த குடும்பத்தை பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறத நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமாக்கா? உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாக்கா,
நானும் உங்கள மாதிரியே வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப நான் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம வேலைக்கு போனாதான் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாம வீட்லயே வெட்டியா இருந்தாலும் நாம அத நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்லல. எனக்கு சொல்றீங்க? ஏய், நீ அடி வாங்காம போக மாட்ட போல இருக்கு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஏன்க்கா கோவப்படுறீங்க? நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் உங்களை பத்தி பெருமையா தானே சொல்றேன். நான் மட்டும் இல்ல, இந்த தெருவுல இருக்கிற எல்லாருமே உங்களை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா பிரபு மாமா, உங்களுக்கு வேலை இல்லனா என்ன? அதான் ஆதிரை இருக்கால, அவ புருஷனை உட்கார வச்சு சோறு போடுறது இல்லாம தங்கச்சி ரோஹிணிக்கும் நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கா. பிரபுவால எதுவும் முடியலனாலும் ஆதிரை அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் பாத்துக்கிறான்னு இவங்கள பத்தி எல்லாருமே எவ்வளவு பெருமையா பாராட்டி பேசினாங்கன்னு தெரியுமா மாமா? உன்னை போன் சொன்னல, போன் சொன்னா போக மாட்டேன், போடிங்க. ஐயோ அக்கா, நீங்க என்ன கோவப்பட்டு அடிச்சாலும் சரி, நான் உங்களை பாராட்டிட்டு தான் போவேன். இன்னைக்கு சின்ன மாமாவும் வேல்விழியும் வந்து நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான்க்கா. இத்தனை வருஷமா பிரபு மாமாவால சரி பண்ண முடியாத பிரச்சனைய நீங்க சரி பண்ணிட்டீங்க. வேல்விழிக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. வர வர இந்த வீட்ல பிரபு மாமாவ ஒரு எறும்பு கூட மதிக்கிறது இல்ல. ஆனா பாட்டியில இருந்து மாமா வரைக்கும் அத்தனை பேரும் ஆதிரை ஆதிரைன்னு உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாவும் கொஞ்சம் பொறாமையாவும் இருக்குக்கா. உங்களை மாதிரி நானும் ஆகணும்னு உண்மையா மனசார ஆசைப்படுறேன். பிரபு மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மத்தவங்க வாய்க்கு வந்தத இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசுறதெல்லாம் நீங்க மனசுல எதுவும் வச்சுட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பொண்டாட்டி சம்பாதிச்சு அதுல வக்கணையா உட்கார்ந்து சாப்பிடுற குடுப்பனையெல்லாம் எந்த ஆம்பளைக்கு கிடைச்சிருக்கு? அதுக்கு பல கோடி வருஷத்துக்கு ஊசி முனையில நின்னு தவம் இருந்திருக்கணும். நீங்க அப்படிப்பட்ட தவம் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் ஆதிரி அக்கா உங்களுக்கு பொண்டாட்டியே கிடைச்சிருக்காங்க. ஆதிரி அக்கா ஒரு வரம். இத நீங்க புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தாதீங்க. போதும், நிறுத்துறியா? ஐயோ அக்கா, கத்தாதீங்க அக்கா. இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் போயிடுறேன். என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொட்டணும்னு ஆசைப்பட்டேன், அத கொட்டிட்டேன். வரேன். பிரபு மாமா, நான் வரட்டுமா? நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட் மாமா.